திருவாரூரில் ஜல்லி, எம்சாண்ட் உள்ளிட்ட கட்டுமான பொருட்களின் விலை உயர்வை கண்டித்து கட்டுமான ஒப்பந்ததாரர்கள் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு மாவட்டம் முழுவதிலும் இருந்து வந்த கட்டுமான ஒப்பந்ததாரர்கள், பொறியாளர்கள், தொழிலாளர்கள் 500க்கும் மேற்பட்டோர் கட்டுமான பொருட்களின் விலை ஏற்றத்தை கட்டுப்படுத்த தவறிய விடியா ஸ்டாலின் அரசை கண்டித்து கண்டன கோஷங்கள் எழுப்பி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். சேலத்தில் சுற்றுலா செல்வதற்காக ஆட்சியர் அலுவலகத்தில் நீண்ட நேரம் காத்திருந்த மாணவி மயங்கி விழுந்த சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியது. வனத்துறை மற்றும் சுற்றுச்சூழல் துறை சார்பில் மாணவர்கள் சுற்றுலா செல்வதற்காக ஆட்சியர் அலுவலக வளாகத்தில் காத்திருந்தனர். ஆட்சியர் வருவதற்கு காலதாமதம் ஏற்பட்டதால் மாணவி ஒருவர் மயங்கி விழுந்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. உடனடியாக அருகில் இருந்தவர்கள் முதல் உதவி அளித்த நிலையில் ஒன்றுமே தெரியாதது போல மாவட்ட கல்வி அதிகாரி மற்றும் வனத்துறை அதிகாரிகள் நின்று பேசிக் கொண்டிருந்த சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. நாகை அருகே குடிநீர் வராததால் ஆத்திரமடைந்த பெண்கள் நூதன போராட்டத்தில் ஈடுபட்டனர். பாலக்குறிச்சியில் கொள்ளிடம் கூட்டு குடிநீர் திட்டத்தின் கீழ் குடிநீர் விநியோகம் செய்யப்பட்டு வந்தது. இந்த நிலையில் கடந்த ஓராண்டாக முறையாக குடிநீர் வழங்கப்படவில்லை. இடையிடையே வழங்கப்பட்டு வந்த வடுகச்சேரி தண்ணீரும் வறட்சி காரணமாக நிறுத்தப்பட்டுவிட்டது. இதனால் ஆத்திரமடைந்த பெண்கள் குடிநீர் தொட்டியின் மீது காலி குடங்களுடன் ஏறி ஸ்டாலின் அரசுக்கு எதிராக கண்டன கோஷங்கள் எழுப்பி நூதன போராட்டத்தில் ஈடுபட்டனர். குடிநீர் வழங்கு, குடிநீர் வழங்கு, குடிநீர் வழங்கு, குடிநீர் வழங்கு. பாலக்குறிச்சி ஊராட்சிக்கு குடிநீர் வழங்கு. வேண்டும் வேண்டும் குடிநீர் வேண்டும், குடிநீர் வேண்டும். பாலக்குறிச்சி கிராமத்துக்கு குடிநீர் வேண்டும், பாலக்குறிச்சி கிராமத்துக்கு குடிநீர் வேண்டும். சிவகங்கை மாவட்டத்தில் தேர்வு நேரத்தில் மாணவர்களை படிக்க விடாமல் புத்தக கண்காட்சிக்கு அழைத்துச் சென்று கட்டாந்தரையில் அமர வைக்கப்பட்ட அவலம் அரங்கேறியது. சிவகங்கை மாவட்ட நிர்வாகம் நடத்தும் புத்தக கண்காட்சி நடைபெற்றது. பொதுத் தேர்வு நெருங்கிக் கொண்டிருக்கும் வேளையில் வகுப்பு பாடங்களை படிக்க விடாமல் மாணவர்களின் எதிர்காலத்தை பற்றி கவலைப்படாமல் புத்தக கண்காட்சிக்காக வெற்று விளம்பரம் தேடிக்கொள்ள பள்ளி செல்லும் நேரத்தில் மாணவர்களை அழைத்து வந்து எந்த ஒரு அடிப்படை வசதிகளும் செய்து தராமல் மண் தரையில் அமர வைத்த சம்பவம் மாணவர்கள் மற்றும் பெற்றோர்களிடையே வேதனையை ஏற்படுத்தியது. தூத்துக்குடி மாவட்டம் எட்டயபுரம் அருகே சிப்காட் தொழிற்பூங்கா அமைப்பதற்காக விவசாய நிலங்களை கையகப்படுத்த எதிர்ப்பு தெரிவித்து விவசாயிகள் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். எட்டயபுரம் அருகே உள்ள வெம்பூர் சுற்றுவட்டார பகுதிகளில் விவசாயிகளின் எதிர்ப்பை மீறி 2700 ஏக்கர் விவசாய நிலங்களை கையகப்படுத்தும் முயற்சியில் ஸ்டாலின் அரசு ஈடுபட்டு வருகிறது. இது தொடர்பாக பலமுறை மனு அளித்தும் ஸ்டாலின் அரசு கண்டு கொள்ளாமல் விவசாயிகளின் விரோத போக்கை கடைபிடிப்பதாக மக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். இந்நிலையில் வெம்பூரில் 200க்கும் மேற்பட்டோர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர்.